அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லியா உலகம். இன்றைக்கி நம்ம ஒரு மட்டன் ரோலும் அது தொட்டு சாப்பிட்ற சாஸும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 200 கிராம் மைதா மாவு எடுத்துங்க. இதை நம்ம தோசை பதத்தில் கரைக்கணும். அதுக்கு கொஞ்சம் சோடா பூவும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுங்க. இதை 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இது தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி வாட்டா. பராட்டா மாவு மாதிரி பிணைஞ்சி நம்ம ஒன்று ஒன்றா வாட்டி எடுத்து அதுமாரி செய்யலாம். ஆனால் நான் அது சிரமமாக இருக்கணும். இதுமாரி தோசை மாதிரி நான் செஞ்சு அதை சுட்டு எடுத்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுவேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சு. இதுமாரி பதத்துக்கு கரைச்சிங்க. அது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நான் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உள்ளார வைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ். இப்போ ஒரு பவுல் அளவுக்கு நான் கேரட்டை நீட்டமாக இதுமாரி துருகி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துங்க. அதே மாதிரி ஒரு பவுல் அளவுக்கு முட்டைக்கோஸ் நான் திருகி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துங்க. இது கூட எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு இதை நல்லா பிணைஞ்சி விடுங்க இதுமாரி கையால். அப்போ தான் இது நல்லா தண்ணி விடும் இந்த வெஜிடபிள்ஸ்லாம். நல்லா 3 மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ பாருங்கள், நான் எப்படி கொஞ்சமாக பிடிச்சின்னு பாருங்கள். நல்லா அது மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதேமாரி ஒரு துண்டு எடுத்துங்க. இந்த துண்டில் இந்த வெஜிடபிள்ஸை போட்டு நம்ம புளிய போகிறோம். ஏன்னா அப்போ நம்மளுக்கு அந்த தண்ணி எல்லாம் வந்துடும். இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் இருக்கும். இந்த ரோலுக்கு நம்ம அப்படி தான் செய்ய போகிறோம். இதை நம்ம வதக்கலாம் மாட்டோம். அப்படியே டைரெக்டாக வெஜிடபிள்ஸ் வைக்க போகிறோம். பாருங்கள், நம்ம இதை புளிஞ்சோன்னே எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள். இதுமாதிரி நல்லா டைட்டாக எல்லா தண்ணியும் வர மாதிரி நீங்கள் புளிஞ்சு எடுத்துங்க. பாருங்கள், எல்லா தண்ணியும் வந்துடுச்சு. இந்த வெஜிடபிள்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம உள்ளார வச்சு சுட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வியட்நாம் ஸ்பெஷல். அவங்க இதுக்கு பேஸ் மட்டும் வேறு மாதிரி செய்வாங்க. நான் இன்றைக்கி வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். இதுக்கு மட்டன் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துருக்கலாம். இப்போ பாருங்கள், இதுவும் நம்மளுக்கு நல்லா உதிரியாக தண்ணி இல்லாமல் இருக்குது பாருங்கள். இந்த வெஜிடபிள்ஸ் மாதிரி. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் கூட இந்த மட்டனை போடலாம். இது மட்டன் மட்டும் இல்லை, நம்ம இறால் இருந்தால் இறால் போடலாம், சிக்கன் போடலாம். அப்படி நான்வெஜ் வானன்னு சொன்னாங்கன்னா வெஜிடபிள் மட்டும் போதும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்க. வேறு எந்த மசாலாவும் நம்ம கொடுக்க மாட்டோம். இது மட்டும், இந்த பெப்பர் மட்டும் இதுக்கு போதும். இதை நல்லா இப்படி பிரட்டி விட்டுங்க. எல்லா பெப்பர் எங்கே பார்த்தாலும் போகிற மாதிரி. பாருங்கள், எப்படி நம்மளுக்கு நல்லா உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துங்க. இந்த ரோல் இந்த சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிங்க. இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இதுக்கு ஒரு 7 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் சின்னதாக கட் பண்ணி.
இது கூட பழுத்த மிளகாய் இருந்தாலும் நீங்கள் போட்டுங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து சாஸ் ரெடி. இப்போ வந்து பேஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம இதுமாரி நீங்கள் தோசைக்கல் எடுத்துங்க. பாருங்கள் 10 நிமிஷம் ஆனதுனால நம்மளுக்கு நல்லா மாவு வந்து கமர் வந்திருக்கு. இதே மாதிரி ஊற்றி தோசை மாதிரி ஊற்றுங்க. இது ரொம்ப நேரம் வச்சுருக்கணும்னு வேணாம். இதை லைட்டாக வெந்துக்கிட்டு வருது பாருங்கள். அது ஃபுல்லாக வெந்துக்கிட்டு வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். இது எண்ணெய் வந்து ஊற்றணும்னு தேவையில்லை. இது கூட சும்மா ஒரு நிமிஷம்தான் ஆகும். அது வந்து ஃபுல்லாக வெந்து வந்துடும். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிங்க. கொஞ்சம் இங்கே பாருங்கள் வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நான் இன்னொரு வாட்டி இதை வந்து ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் இதையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரோல் பண்ணிடலாம். நம்ம வெஜிடபிள்ஸை இதில் கொஞ்சம் இதே மாதிரி வச்சிங்க. வச்சுட்டு இதே மாதிரி ரோல் பண்ணுங்கள். ஒரு 2 சுற்று சுற்றினோன்னே இந்த ஓரத்தையும் அந்த ஓரத்தையும் இதுமாரி மடித்து விட்டுங்க. மடித்து விட்டுட்டு இதுமாரி சுற்றும் போது ஓரத்தில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன். அதை ஓரத்துக்கு தடவிங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதுமாரி வச்சுட்டு இதை ரோல் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வந்து ரெடிமேட் பேஸும் இருக்குது இதுக்கு. நான் அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் ரெடிமேட் பேஸ் வந்து இதுமாரி விற்கிது நம்மளுக்கு வந்து கடையிலலாம். பாருங்கள் அது வந்து இதே மாதிரி இருக்கும். இதுலேயும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அதுமாரி வச்சு நீங்கள் ரோல் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு வந்து பேஸ் வந்து இதுமாரி ரெடிமேடு தான் வைக்கணும். இல்லைனா பராட்டா மாவு மாதிரி நம்ம செஞ்சு அதை சின்ன சின்ன உருண்டையாக போட்டு ஒன்றா வளர்த்து அதை வந்து வாட்டி எடுத்து இது ரெடிமேட் பேஸ் மாதிரி வந்துடும். அதை செய்யணும். ஆனால் நான் வீட்லேயே வந்து இதுமாரி மைதா மாவை கரைச்சி இதுமாரி ஊற்றி ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெடிமேடை விட வீட்டில் செஞ்சது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் இதுமாரி ரோல் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இந்த ரோல் வந்து போட்டுருங்க. இது வந்து நம்ம வீட்டில் செஞ்சது பேஸு. லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சிங்க. அப்போ தான் வந்து லைட்டாக நல்லா கரவிடும். மேலே லைட்டாக இதுமாரி மேலே வந்து எண்ணெய் போட்டு விடுங்க. லைட்டாக இதை திருப்பி விடுங்க. இந்த உள்ளார வைக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வந்து செஞ்சு ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து நம்ம வந்து இதை வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து வீணாக போகாது. யாரும் கெஸ்ட்டு வராங்கன்னா நம்ம வந்து சீக்கிரமாக இந்த ஸ்நாக்ஸை வந்து செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு. அவ்வளோதான். நம்ம எடுத்துட வேண்டியது தான். நம்மளுக்கு நல்லா முறுமுறுண்டு இருக்கும். இப்போ நம்ம ரெடிமேட் பேஸில் செஞ்சதை இதில் பொரிச்சு எடுக்கலாம். எந்த மசாலா கொடுக்காம இருந்தாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு சைடு நல்லா இது பொரிஞ்சோன்னே இன்னொரு சைடு வந்து இதை திருப்பி விடுங்க.
இப்போது ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்துடுங்க நீங்கள். இப்போது நமக்கு சுவையான மட்டன் ரோலும் அதை தொட்டு சாப்பிட்ற சாஸும் ரெடி. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.